நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இனிய உயிர்ப்பின் பண்டிகை நல்வாழ்த்துக்கள். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று பார்க்கிறோம். இயேசு உயிரோடு எழுந்த தேவன். அவர் உயிரோடு இருக்கிறார், இன்றும் ஜீவிக்கிறார். நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய வியாதிகளுக்காக, நம்முடைய பாடுகளுக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். இந்த உலகத்துல மற்றவர்களுடைய கல்லறைகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்க இயேசு கிறிஸ்துவின் கல்லறை மாத்திரம் திறந்தது. அவர் உயிரோடு எழுந்தார். அன்றைக்கு அவரை கல்லறையில் வைத்த மாத்திரத்துல இயேசு உயிரோடு எழுந்திருப்பார் என்ற வார்த்தை நிமித்தம் அங்கே அவருக்கு, அவருடைய கல்லறைக்கு கடும் காவல் போடப்பட்டது. அந்த காவல் மத்தியிலும் ரோம சேவகர்கள் கண்முன்னே அவர் உயிரோடு எழுந்தார். அந்த கல்லறை திறந்தது. இயேசு உயிரோடு எழுந்தார். அவர் இன்றும் ஜீவிக்கிறார். இயேசு மரணத்தை வென்றவர், பாதாளம் வென்றவர். அவரை போல நம்மை நேசிக்க இந்த உலகத்துல யாராலையும் முடியாது. நமக்காக, நம்முடைய விடுதலைக்காக, நம்முடைய சுகத்திற்காக அவர் கல்வாரி சிலுவையிலே தம்முடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சொல்லி நமக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார். ரோமர் 10ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு அவரை உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக நாவினாலே அறிக்கை பண்ணப்படும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதவசனம் சொல்லுது. இயேசுவை அல்லாமல் நமக்கு ரட்சிப்பு இல்லை. இயேசுவை அல்லாமல் நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு இல்லை. நமக்காக நம்மை மீட்க அவர் தன்னையே பலியாக்கினார். இன்றைக்கு ஆண்டவர் உன்னுடைய வியாதியிலிருந்து உனக்கு விடுதலையை கொடுக்க விரும்புகிறார். இன்னைக்கு உன்னுடைய பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீ விடுதலையை பெற விரும்புகிறாயா? அருமையான சகோதரா, சகோதரி, உன் வாழ்க்கையின் கஷ்டங்கள், உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே கசப்பின் அனுபவமா இருக்குதா? இன்னைக்கு இயேசுப்பாவை நோக்கிப்பா. இந்த தருணத்தை இயேசுப்பா உனக்கு கொடுக்கிறாங்க. உனக்கு விடுதலையை கொடுக்க இயேசுப்பா அந்த இடத்துல வாழ வைக்கிற தேவன். அவரை நோக்கி பார்ப்போமா? என்னோடு கூட இணைந்து இப்ப ஜெபிப்பீங்களா? இப்பொழுதே ஆண்டவர் உங்க காரியங்கள்ல ஜெயத்தை, விடுதலைய தர வல்லவராயிருக்கிறார். அன்பான தகப்பனே, ஏசப்பா, அந்த மகிமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளின் இருப்பில் தொட்டு சுகப்படுத்துகிறபடியா ஸ்தோத்திரம். அவர்கள் கடன் பிரச்சனையிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்து அவர்களை வாழ வைக்கிறபடியா ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைகளுக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை, மெய்யான சமாதானத்தை கொடுத்து கர்த்தாவே நீங்க அவங்களை ஆசீர்வதிக்கிறபடியா ஸ்தோத்திரம். அப்பா, உடைய இரத்தத்தை கொடுத்து, அப்பா, உடைய ஜீவனை எங்களுக்காக ஒப்பு கொடுத்து எங்களுக்கு விடுதலை அளித்த தேவனே, உடைய நாமத்துல அப்பா நாங்க கேட்கிறோம். எங்களுக்கு விடுதலை கொடுத்து விட்டபடியா ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை தொட்டு விட்டபடியா ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.